சாந்தி, என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப் தாதா அப்பா சொல்லக்கூடிய அந்த பிராமண சீரீஸ், இந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதை பண்ணாலே போதும், நீங்கள் நிச்சயமாக பாப் சமானா ஆக முடியும், ரொம்ப சுலபமாக ஆக முடியும். அதற்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதில் பாப் தாதா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த சமயத்தில் உலக தந்தை, உலக ஆசிரியர், உலக சத்குரு யார்? நிராகார சிவ பாபா. சாகார ரூபத்தில் இந்த பிரஜாபிதா பிரம்ம பாபா மூலம் நிறையா விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அவ்யக்த ரூபத்தில் தாதி இருதய மோகினிஜி அவங்கள மூலமாக, ஸ்ரேஷ்ட வாய் மூலமாக என்னென்ன மகா வாக்கியங்களை சொல்லியிருக்காரோ அதில் நிறைய பிராமணர்களோட ஸ்வமானத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஸ்வமானம்னா வேறு எதுவும் கிடையாது, பிராமணர்களோட குணங்கள், பிராமணர்களோட சக்திகள், அவங்களோட செயல்கள் என்ன, அவங்களோட கடமையை பற்றி அந்த ஸ்வமானத்தில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம கடைப்பிடித்து யார் இந்த ஞானத்தில் மறுபிறப்பு எடுத்து உண்மையான பிராமண வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அந்த மாதிரி யார் வாழ்ந்தாங்களோ அவங்களோட மகிமையை மட்டும்தான், அவங்களோட மகிமை மற்றும் அவங்களோட புகழை தான் பக்தி மார்க்கத்தில் இப்போ கூட செய்யப்பட்டுருக்கு. அவங்களோட புகழை இன்னமும் பாடிட்டு தான் இருக்காங்க. சிவபாபா ஒவ்வொரு முரளிலையும் என்ன சொல்லுவார்னா, சிவவம்சி பிரஜாபிதா பிரம்மா வாய் வம்சாவளி பிராமண குல பூஷணர்களின் மகிமை மற்றும் மதிப்பு ரொம்ப புகழ் பாடக்கூடியது. அது ரொம்ப மகிமை வாய்ந்தது. பாபா என்ன சொல்லுவார்னா, குழந்தைங்களுக்கு நான் யாருன்னு ஒரு போதை இருக்கணும். உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பிராமணன் நான், சர்வசக்தி வாய்ந்த பகவானின் உலகத்தை மாற்றும் காரியத்தில் துணையாக நான் இருக்கேன், அவர் கூட இணைஞ்சிருக்கேன் நான், பகவானே என் கூட இருக்கார், பகவானுக்கே உதவியாளனாக நான் இருக்கேன், இறைவனோட நண்பன் அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு அது அவ்வளோ போதையாக நம்ம இருக்கணும். குதா தோஸ்த், எனக்கு இறைவனே இருக்கார் அப்படின்னு. அவ்யக்த பாப்தாதா பிராமண குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் இந்த சொமான் கொடுத்துருக்காரு. ஒரு முறை பாப்தாதா என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைங்களே நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். பாப்தாதா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்வமானம் கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் நினைவிலேயே வச்சுக்கிட்டே இருந்தாலே ஈஸியாக பாப் சமான் ஆயிடுவீங்க. பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா நிறைய ஸ்வமானங்கள் கொடுத்துருக்காரு. அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உள்ளுக்குள்ளே அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்டது இருக்குது, 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஸ்வமானங்கள் கொடுத்துருக்காரு. அது நம்ம நிறைய அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்று நினைக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு பலது கூட நினைக்கலாம். ஆனால் அதை நினைக்க நினைக்க அவ்வளோ ஒரு போதை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதன் மூலம் நம்ம ரொம்ப சுலபமாக பாப் சமான் ஆக முடியும். அது மூலமாக தான் ஆக முடியும். பாப்தாதா இதுவும் சொல்லியிருக்காங்க, என்னென்னா இந்த பட்டங்களோட பட்டியலை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஒரு புத்தகமே நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இது எல்லாமே இந்த விஷயங்கள், இந்த பிராமணர்களோட சீரீஸ், இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு புத்தகத்தில் இருக்குது. ஆஹா எனது பிராமண வாழ்க்கையே ஆஹா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தான் இந்த சொமானங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சீரீஸை நம்ம இதில் யூடியூப்பில் நம்ம போடுறோம். பாபா போட வைக்கிறாரு. ஏன்னா இப்போது நெருங்க எல்லாருக்கும் இந்த ஞானம் அதுவும் சீக்கிரமான டைமில் சீக்கிரமாக முயற்சி பண்ணி முதல் நம்பரில் வர்றதுக்கான ப்ராக்டிசஸ் இதில் கொடுக்க போகிறாரு.
அதில் வந்து இதை நம்ம பண்ணாலே போதும், ஈஸியாக பாப் சமான் ஆயிடலாம். ஸோ இந்த சீரீஸை தொடர்ந்து நீங்கள் வந்து கேளுங்க, நிச்சயமாக வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து முதல்ல வந்து என்னென்னா, என்ன இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராமணர்களோட ஸ்வமானம். ரெண்டாவது வந்து பிராமண ஆத்மாக்களின் லட்சணம் மற்றும் சுபாவ சமஸ்காரம். மூன்றாவது என்னென்னா பிராமண ஆத்மாக்களின் புருஷார்த்தம். நான்காவது வந்து புருஷார்த்தத்தில் வரக்கூடிய தடங்கள் மற்றும் அதற்கான தீர்வு என்ன. ஐந்தாவது வந்து பிராமண ஆத்மாக்களோட செயல்கள். ஆறாவது வந்து புருஷார்த்தி பிராமண ஆத்மாக்களுக்கான போதனைகள் மற்றும் எச்சரிக்கை. பிராமண ஆத்மாக்களோட ஸ்வமானம் மட்டுமே இந்த சீரீஸில் வந்து நம்ம எவ்வளோ பார்க்க போகிறோம்னா, ஏறக்குறைய ஒரு 306 சுமான்கள் நம்ம இருக்குது. அதை வந்து அவ்வளோ பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து தீவிரமாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நீங்கள் சேர்த்து நீங்கள் முயற்சி செஞ்சிங்கனாலே போதும். அப்புறம் உங்களுக்கு உங்களோட புருஷார்த்தத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சியை நீங்கள் உணர முடியும். இங்கே வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சுமானங்களோட எப்படி வந்து இதை வந்து நம்ம சோதித்து பார்க்குறது, பாபா வந்து என்னென்ன விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் வந்து வரக்கூடிய சீரீஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ஸ்வமானமாகவும் இருக்குது. பிராமணர்களோட தெளிவான வரையறையை பற்றி சொல்லியிருக்கு. பிராமணர்களோட லட்சணம் எப்படி இருக்கணும் மற்றும் பிராமணர் ஆவதற்கு தகுதி என்னென்ன இருக்குது. மேலும் பிராமணர்களுக்கு வரதானமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு பிராமணன்னாலே என்ன, பிராமணன் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னா என்னென்னா, சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அலௌகிகமாக இருப்பாங்க, தெய்வீகமாக இருப்பாங்க மற்றும் தூய்மையாக இருக்கவங்க. இந்த ஒரு சுமானத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இந்த சுமானத்தோட ரூபத்தில், அதாவது நான் வந்து இந்த பிராமண ஆத்மா அலௌகிக தெய்வீக மற்றும் தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கு தெளிவாக வந்து ஒரு வரையறை நீங்கள் எடுத்துக்கணும். பிராமணன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு வந்து பொருள் என்னென்னா, சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள். லட்சணத்தின் ரூபத்தில் யார் பிராமணர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருப்பாங்க. தகுதி ரூபத்தில் வந்து இந்த பட்டத்தை பிராமணர்கள் என்றாலே இந்த சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு அது ஆழமாக அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரதான ரூபத்துலேயும் அவங்க வந்து சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய பிராமண ஆத்மா பவ அப்படின்னு அந்த வரதானத்தை, அதாவது அந்த பாபா கிட்டேருந்து நம்ம அந்த வரதானமாக எடுத்துக்கணும். நான் வந்து ஆத்மா சதா அலௌகிகமாக இருக்கேன், தெய்வீகமாக மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய பிராமண ஆத்மா நான் அப்படின்னு பாபாவும் வரதானமாக நம்மளுக்கு கொடுக்குறாரு. குழந்தை, நீ வந்து சதா அலௌகிகம் தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய பிராமண ஆத்மா பவ அப்படின்னு நம்ம வரம் வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஏதாவது இந்த ஒரு சமானத்தை வந்து நீங்கள் நல்லா அந்த வரமாக நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வமான் அதை வந்து அப்படியே நல்லா, அதுக்கு வந்து பல ரூபங்கள் இருக்குது. பல ரூபங்களில் தாரணை செய்ய முடியும். அதனால் இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை எடுத்துக்கிட்டோம். இந்த பிராமணர்னாலே அலௌகிகம்
தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கவங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் அந்த பிராமண உயர்ந்த ஆத்மா அப்படின்னு இதை நம்ம சிந்தனை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இனிமேல் வரப்போகிற சீரீஸில் நம்ம இன்னும் நிறையா சொமான்களை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமேட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்று புருஷார்த்தத்தில் வரக்கூடிய தடைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பிராமணர்கள் ஆத்மாக்கள் புருஷார்த்தம் செய்கிற போது பலவிதமான தடயங்கள் வருது. உதாரணத்துக்கு யோகா செய்யும் போது பலவிதமான தடங்கல்கள் வருது. யோகா பண்ண உக்காந்தாலே அடுத்து நம்மளுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு நினைவு வரும், இல்லை பாஸ்ட்டை பற்றி நினைவு வரும், இல்லை ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும், தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்னென்னா, புருஷார்த்தம் நம்ம இவ்வளோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் முன்னேற்றமே ஆக மாட்டேங்குதே, அது அனுபவமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி தடங்கல்கள். ஏன்னா தடங்கல்கள் வர்றதுக்கு காரணமாக இல்லை, என்னென்னமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே ஸ்தூலமாக வரும், ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்கான நிவாரணம் என்ன, அதை பற்றியும் நம்ம இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். பாப் தாதா என்ன சொல்லியிருக்காரோ அதை பற்றி தான். இன்னொன்று என்னென்னா, புருஷார்த்த பிராமண ஆத்மாக்கள் போதனை, அவங்களுக்கான போதனை என்ன, கல்வி, அதாவது என்ன சொல்லியிருக்காரு உண்மையாக, மற்றும் அவங்களுக்கான எச்சரிக்கை என்ன. இதில் பிராமணர்களோட மனசில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சும பாவங்கள், அது ஒரு ஆழமான கயிறு மாதிரி. நம்ம ஸ்தூலமாக நிறைய பாவங்கள் செய்கிறதுல அதுலேருந்து விலகி இருப்போம். ஆனால் சூட்சும பாவங்கள், அந்த பாவனைகள் கூட ரொம்ப ஆழமான ஒரு கயிறு. அதை கூட நம்மளோட கவனத்தில் எடுத்துகிட்டு வரணும். இது எப்படி இதை பற்றி பாப்தாதா என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா இது சூட்சமமாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. மாயையோட ராயலான விஷயங்களை அழிப்பதற்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா இது ராயலான மாயா, இது மாயானானே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப சூட்சமமாக இருக்கும். அதை பற்றி அதை எப்படி ஜெயிக்கணும், அதற்கான கல்வி என்ன மற்றும் எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி இந்த சீரீஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப நம்ம பிராமணர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் இந்த சொமானை நம்ம எடுத்திருக்கோம். அது என்னென்னா, நான் பிராமண ஆத்மா, பிராமணனாலே சதா அலௌகிகம், தெய்வீகம் மற்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய பிராமண ஆத்மா நான் அப்படின்னு. இதை பற்றி நல்லா பாபா கிட்ட வரம் வாங்கிக்கோங்க, அப்படியே நினச்சி பாருங்கள், இதை பற்றியே சிந்தனை பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக இதை பற்றி நம்ம நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை பண்ணி 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 அது பாபா கிட்ட வரம் வாங்கி வாங்கி அந்த மாதிரியே நம்ம மாறிடணும். ஏன்னா பிராமணர்கள்னால் எப்படின்னே நம்ம பாபா முரளியில் சொல்கிறாரு, அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அதோட ஆழத்துக்கும் போகணும். அதை பற்றி நம்ம விச்சாசாகர் மந்தன் பண்ணாதான் அதை நம்ம அந்த ஞானம் என்பது ஒரு பால் மாதிரி. ஆனால் அந்த பாலில் நம்ம வெண்ணெயை எடுக்கணும். நல்லா கடைன்னு நல்லா கடைஞ்சு அதன் மூலமாக தயிர்லேருந்து அப்படியே மோராக்கி, அப்புறம் எல்லாம் வெண்ணெய், பட்டரு எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி இதை பார்த்துருக்கோம். இனிமே வரப்போகிற சீரீஸில் இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள், நம்ம பிராமண வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தால் எப்படி பாப் சமானம் ஆகுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மகா வாக்கியங்கள் மூலம் எங்களை
நீங்கள் எங்களை யாருன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.